மாண்புமிகு பிரதமர் அவர்களே, மணிப்பூரை மறந்துட்டீங்களா? 2023 மே மாதம் எரிய தொடங்கின மணிப்பூர்ல இதுவரைக்கும் அரசு கணக்குப்படி பாத்தீங்கன்னா 260 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒருவர் இருவர் அல்ல, 260 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனா உண்மையான எண்ணிக்கை இன்னும் ஒரு மடங்கு இருக்கும். 3000 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. 1,00,000 பேருக்கு மேல மாநிலத்தை விட்டு இடம் பெயர்ந்துட்டாங்க, ஊரை விட்டே போயிட்டாங்க, மாநிலத்தை விட்டு போயிட்டாங்க. 3 ஆண்டுகளாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு மணிப்பூர்ல. இத்தனைக்கு ஒன்றியத்தை ஆள்றது, மணிப்பூரை ஆண்டது பாஜக தான். ஆனா அவங்க டபுள் இன்ஜின் ஓட்டின டப்பா இன்ஜின் மணிப்பூர் மக்களை ஏன் காப்பாத்தல? மணிப்பூருடைய முதலமைச்சர் பிரேன் சிங் வீடு, அமைச்சர்கள் வீடு, எம்எல்ஏக்கள் வீடு, பிரேன் சிங் இன்னும் மருமகன் எம்எல்ஏவா இருக்கிறாரு, அவருடைய பெயர் இமோ சிங், அவருடைய வீடு எல்லாத்தையும் போராட்டக்காரர்கள் தாக்கி இருக்கிறாங்க, அடிமட்டமாக்கி இருக்கிறாங்க. ஆனா மணிப்பூரை ஆண்ட பாஜகவால ஏன் அமைதியை ஏற்படுத்த முடியல? இதுதான் பாஜகவுடைய லட்சணமா?